ஹாய்ங்க. இந்த வீடியோவில் வந்து ஏன் பூஜை ரூமை நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன டிப்ஸை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக நான் எப்போ ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா வந்து கீழே இருக்கிறதெல்லாம் டீப் க்ளீன் பண்ணுவேங்க. மேலே வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணுவோம். வீட்டை டீப் க்ளீன் பண்ணும்போது விளக்கெல்லாம் கழுவுறது இதெல்லாம் பண்ணிடுவேன். பட் வந்து கீழே வந்து விட்டுருவேன். ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்து எது ஆகுது ஆகாதுன்னு போடுவேன். சஷ்டிக்கு தெரியாமல் ஒழிச்சு வைக்கிற பாதி ஜாமானும் பூஜை ரூம் கீழ் ரேக்கில் இருக்கும். அப்பவும் அவர் கண்டுபிடிச்சிருவார். ஃபஸ்ட்டு எல்லாமே டீப் க்ளீன் பண்ணிட்டேங்க. இதுக்கு நான் வந்து ஒரு சின்ன ப்ரஷ் வந்து நான் எக்ஸ்போ போகும்போது வாங்கினேன். இது பெரிய ரேட்டெல்லாம் இல்லைங்க. ஒரு 40 ரூபாயோ 50 ரூபாயோ தான் நினைக்கிறேன். அதுக்கு கம்மியாக தான். ஆனால் டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு, கபோர்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த இது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. கண்டிப்பாக இது பார்த்திங்கன்னா வாங்கிக்கிங்க. கபோர்ட்குள்ளே எங்கே இருந்தாலும் டீப் க்ளீன் பண்ணிக்கலாம். எந்த மூலையிலையும் குப்பை விட வேண்டியதில்லை. அவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகுதுங்க. நம்மளுக்கு பூஜை ரூம்னாவே ஸ்பெஷல் தானுங்க. அங்கே போகும்போது ஒரு நிம்மதி கிடைக்கும். ஆனால் அந்த நிம்மதி வந்து அந்த சாமிக்கு பூ போட்டு அலங்காரம் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த நிம்மதி கிடைக்கும். அண்டு நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண இந்த ஆயில் எனக்கு ரியலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. நான் கபோர்ட் க்ளீன் பண்ணும்போது அதை தூக்குவேன். நார்மல் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணும்போது நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் யூஸ் பண்ணோம்னா சீரியஸாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒன்றும் இல்லை, வினிகர் கொஞ்சம் வந்து நம்ம நார்மல் விம் ஆயில், அப்புறம் கொஞ்சம் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் விம் ஆயில் இல்லைனா லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், வினிகர் இல்லைனா கூட. அப்புறம் இது வந்து நம்ம பாக்ஸாக போட்டு வச்சுருப்பேன். இது வந்து கார்த்திகை விளக்குக்கு தீபத்தப்போ எடுத்துக்கிற யூஸ் பண்ண விளக்கு. ஒரு செட் வந்து யூஸ் பண்ணாத விளக்கு கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு. திரி பேக்கெட்ஸ் எல்லாம் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டிருக்கிறேங்க. அண்டு தீப்பெட்டி அதுவும் வந்து ஒரு ஓப்பன் பண்ணி இது வந்து தீரப்போகுதுன்னா வாங்கிடுவேன். நான் லிஸ்ட் எழுதி வச்சுருவேன். அந்த கடைக்கு போகும்போது நான் வாங்கிக்குவேன். இது ஒரு பாக்ஸில் போட்டு ஏர்டைட்டாக போட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். அதனால் நவுத்து போகாதுங்க. நீங்கள் தீப்பெட்டியை நார்மலாக வெளியே போட்டிங்கன்னா சீக்கிரம் நவுத்துரும். பட் இது மாதிரி ஒரு ஏர்டைட்டான பாக்ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு பாலித்தீன் கவலை நல்லா ஃபோல்டு பண்ணி வச்சிங்கன்னா கூட அது நவுத்து போகாதுங்க. ஈவன் நான் கம்ப்யூட்டர் சாம்பிராணி கூட நான் அதிகமாக வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் ரெகுலராக வீட்டில் பருத்து வைப்பேன். 1 or 2 தேர்ஸ்டே டியூஸ்டேனா 2 பருத்து வைப்பேன். மற்ற நாள்னா 1. அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்லணுங்க. கோவிலுக்கு போகும்போது நான் யூஸ் பண்ணுவேன். இதுக்குள்ளே 2 விளக்கு மட்டும் வச்சுட்டு போனால் போதும். ஒரு சின்ன துணி வச்சுருப்பேன் கை துடைக்கிறதுக்கு. இதை அப்படியே தூக்கி பையில் வச்சுட்டு போயிட்டேன்னா எனக்கு கோவிலுக்கு போகும்போது விளக்கு போடுறதுக்கு எல்லாமே இருக்கும். அங்கே போய் சந்தன போட்டு மட்டும் வச்சுட்டு விளக்கு போட்டுருவேங்க. நீங்களும் இது மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க கோவிலுக்கு கொண்டு போகும்போது. அண்ட் நான் இதெல்லாமே நான் என்னோடய ரைட் ஹேண்ட் சைடு வச்சுக்குவேன். ஓப்பன் பண்ணால் இதை எடுக்கிற மாதிரி. அண்ட் இது வந்து ரைட்டில் ஒரு மூலையில் இருக்கிற நிலைக்கு சஷ்டி கையோ அவ்வளோ சீக்கிரம் சிக்காதுங்க. அது ஒரு மூலையில் ஒதுக்கி வச்ச மாதிரி வச்சுருப்பேன். பண்ண விளக்கு, பண்ணாத விளக்கு, அதுக்கப்புறம் திரி பேக்கெட்டு, சாம்பிராணி எல்லாமே ஒரு செட்டாக ஒரு ஓரத்தில் வச்சுக்குவேங்க. அதே மாதிரி தான் ஆயில் பாக்ஸும். இது காலியாகுன்னு தெரிஞ்சால் லிஸ்ட்டு போட்டு அதையும் சீக்கிரம் வாங்கிடுவேங்க. அண்டு கீழே வந்து குத்து விளக்கு ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருவேன். இது நம்ம மேக்ஸிமம் எடுக்க மாட்டோம். நான் பொங்கல் டைம் தான் கடைசியாக எடுத்தேன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே வாஷ் பண்ணி இந்த பாக்ஸில் போட்டு வைக்கும்போது குப்பையே அடிக்காது. நல்லா ஃபோல்டு பண்ணி வச்சுருவேங்க. இதுக்கு மேலே நான் இன்னொரு பாக்ஸ் வைக்கிற நாளைக்கு ஒரு சுத்தமாகவே குப்பை போகாது, அப்படியே இருக்கும். நான் இதை மேலேயும் தூக்கி போகிறது இல்லைங்க. ஏன்னா மேலே தூக்கி போட்டு கீழே எடுத்தோம்னா சில டைம் ஒடுங்க கூட சான்ஸ் இருக்குது. அண்டு இன்னொரு பாக்ஸில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா கயிறு, திண்ணீர் பேக்கெட்டு, ஊதுவத்தி டப்பா, அப்புறம் குங்குமம், சந்தனம் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். இதெல்லாம் இந்த விளக்கு பாக்ஸுக்கு மேலே வச்சுருவேங்க. ஒரு நீட்டாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ரைட் ஹேண்ட் சைடு இதெல்லாம் இருக்குன்னு. நான் சாமியை வந்து மினிமலாக வைக்கிறதுக்கு தான் எனக்கு பிடிக்குங்க. இதுக்கு மேலே நான் எந்த சாமியும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண மாட்டேன். குலதெய்வ சாமி 5 முகம் இருக்காங்க. கீழே வந்து குட்டி ஸ்பேஸில் இவங்கெல்லாம் இருக்காங்க. இதுக்கு மேலே நான் யாரையும் ஆட் பண்ண மாட்டேன். ஒரு குட்டியான என்னுடைய பூஜை ரூம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.